பல வருஷ கனவாக இருக்குது. அண்ணன் நேரில் போனால் ரொம்ப கிட்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அண்ணன் வராரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த கூட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தடை விதிக்கிறாங்க கவர்மெண்ட்டில். அது எல்லாமே முற்றிலும் தவிர்க்கணும். ஒரு மக்கள்கிட்ட வந்து சந்திக்க விட மாட்டேங்க, கேட்டால் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, விட்டால் பர்மிஷன் விட மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுற இடையூறு பண்ணுறாங்க. இது எல்லாமே தவிர்த்தா எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி எலெக்ஷன் பக்கமாக வந்துருச்சு, படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் வச்சுருக்காங்க. அதை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வருங்கிறது எங்கள் ரசிகர் மன்ற சார்பாக வந்து செஞ்ச திட்டங்களையும் கொடுத்த திட்டங்களையும் சொல்லி வாக்கு கேட்பாங்க. நீங்கள் போய் விஜய்க்காக என்னன்னு சொல்லி வாக்கு கேட்பீங்க? எங்ககிட்ட ஊழல் கிடையாது. மக்கள் இயக்கத்து மூலிமா நாங்கள் 30 வருஷமாக நலத்திட்ட உதவி செஞ்சுட்ருக்கோம். மக்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மக்கள் இயக்க சார்பாகவும் நலத்திட்ட உதவி வழங்கிட்டு இருக்காங்க. சொந்த உழைச்சி சம்பாரிச்சு காசு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆட்சியில் உட்காந்து கவர்மெண்ட்டை நம்ம வரிப்படத்துலேருந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு கூட பாருங்கள் 5000 போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யார் பணம்? வரி பணம். நம்மளோட வரி பணத்தை எலெக்ஷன் வரதுனால நீ திடீர்னு 5000 போட்டுருக்காங்க. இது வந்து நலத்திட்டது கிடையாது. அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கானது கரெக்டாக பிரயோஜனமாக பயன்படுத்தணும். அதாவது எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க. அந்த 1000 கோடி 2000 கோடி எங்கே போகுது? அது யாருக்கு சேர வேண்டியது? அதை வச்சு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை வந்து அவங்க கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக எங்கள் தலைவர் வருவார், நம்பிக்கை இருக்குது. என் பேர் அஜித். நான் ஒரே ஒரு பாட்டை மட்டும் இந்த இடத்துல லிரிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணேன். ஒரு 6 வரி மட்டும். அதாவது நான் முதல்ல தலைவர் வந்து சினிமாவில் திரையில தான் பார்த்தோம். அதனால் அதை வச்சு மட்டும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்தேன், நானும் அங்கே தெரியல. ரோடு ஷோ காட்டுறாரு அண்ணன் இங்கே தரையில். கொள்கை கோட்பாடு சொன்னாருமா நாட்டில். கொஞ்சம் நஞ்ச கட்சிங்கெல்லாம் அலறுது தமிழ் நாட்டில். அண்ணா எம்ஜிஆர், அவருக்கு அப்புறம் யாருங்க? தமிழகம் சொல்லுது எங்கள் விஜய் அண்ணா பேருங்க. நன்றி. எந்த ஸ்டாலின் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்காரு. அது எதனாலன்னு தெரியல. இதுலேயே தெரியலையா ஸ்டாலினோட பயத்தை? ஏன் என் மீட்டிங் போகக்கூடாது, பெண்கள் மனசு மாறணுன்றதுக்காக இப்படி பண்ணாரா, என்ன ரீசனுக்காக தெரியல. ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்புமே யாருக்கும் கொடுக்கல, எல்லாத்துக்குமே வந்திருக்கு. நான் அமௌண்ட் இல்லை, அது மெசேஜ் இல்லை, அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. அமௌண்ட்டு தான் கிரெடிட் ஆகிருக்கு, மெசேஜ் வரல. அமௌண்ட்டு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை. மார்னிங் கரெக்டாக எப்பயுமே வந்து அந்த 1000 ருபீஸுமே வந்து நைட்டில் அல்லது மதியத்துக்கு மேலே ஈவினிங்கில் தான் வரும். ஆனால் இந்த டைம் வந்து காலையில் மார்னிங்கில் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. எனக்கு வரலைங்க. ரூபாய் எந்த ஒரு முன்னறிவிப்புமே எந்த மாதத்துக்கு எல்லாம் சேர்த்தி போடுறோன்றது எதுவுமே இல்லை. ஆனால் போட்டார் காலையில். இதுலேருந்தே தெரியலையா ஸ்டாலினோட பயத்தை? எல்லாத்துக்குமே தான் வருது. எல்லாத்துக்குமே தான். நான் இப்போ 2ஆவது டைம் அப்ளை பண்ணப்போ தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்லாம் யாருக்குமே வரல. எல்லா மகளிருக்குமே வந்து 1000 ரூபாய் தரேன்னு சொன்னவர் அப்புறம் கடைசியாக பார்த்தா பாதியோடு கட் பண்ணிவிட்டு அவங்க முக்கியமானவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கூட பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஏழைங்க கணவனான இது பண்ண கைவிடப்பட்டவங்களுக்கு கூட அந்த 1000 ரூபாய் பணம் வரல. 2ஆவது டைம் அப்ளை பண்ணியுமே பாதி பேத்துக்கு வரல. அது வந்து அவங்க வந்து மாதம் வந்து 1000 கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க 2000 கொடுக்க போறாங்க. இது ஏலம் விட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. 1000 ரூபாய், 2500 ரூபாய், நான் 3000 ரூபாய் தரேன், 4000 ரூபாய் தரேன், ஏலம் தான் விட்டுட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு நான் இதை பண்றேன் அதை பண்றேன் மக்களுக்கு பண்ணணும்னு யாருமே வர கிடையாது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.